ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். ஒரு பாத்திரத்தில் ஜவர்சியை போட்டு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். ஒரு தாளிப்பு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை போட்டு வறுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஜவர்சி பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு பாத்திரம் வச்சு அந்த ஊற வச்ச ஜவர்சியை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் ஜவர்சி பாயசம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஜவர்சி இந்த சக்கரவள்ளி கிழங்குலேருந்து தயாரிக்கிறாங்க. அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நீங்களும் அடிக்கடி வாங்கி உணவில் சேர்த்துக்கோங்க. ஒரு சிம்பிளான பாயசம். தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஏலக்காய் இல்லை, நான் போடலை. நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.